பொண்ணு வேலைக்கு போச்சா என் பையன் கூட்டின்னு போனா வேலைக்கு போற போது மாதிரி எடுத்துட்டு பையன் பண்ண கொண்டுட்டாயா நீ இந்த பாப்பா வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பையன் 2-3 முறை கூப்பிட்டுருக்காப்புல. 10ஆம் தேதி 12 மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அது வந்து பேருந்துக்காக காத்துருக்குது. காத்திருக்க டைமில் வா போன்னு கூப்பிட்டுக்கிறான். இல்லூர் ரோடு குறுக்கு ரோடு ஒன்று இருக்குது, அந்த காட்டு வழியாக போயிருக்கான். தாக்கி தான் மண்டியில் அடிபட்டுச்சா அல்லது அவன் எதுவுமே தள்ளி விட்டு போட்டானான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. சாலை விபத்தில் மூளை சாவடைந்து மரணமடைந்த இளம்பெண் மரணத்தில் மர்மம் இருப்பதாக காதலனை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த செம்பாக்கம் எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் வீரராகவன். இவரது மகள் திலகவதி வயது 23. தனியார் மருத்துவமனையில் நர்சிங் வேலை செய்து வருகிறார். அதே கிராமத்தில் மாதா கோவில் தெருவை சேர்ந்த பாலு மகன் சத்யகீதன், இவருக்கு வயது 26 ஆகிய இருவரும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. தானும் திலகவதியும் மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக சென்றதாகவும், செங்கல்பட்டு திருப்போரூர் செல்லும் சாலை மடைத்தூர் அடுத்த இல்லலூர் காட்டுப்பகுதி வழியாக செல்லும் போது மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்ததாகவும், அதனால் மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த திலகவதியின் பெற்றோர் அந்த வாலிபரை சரமாரியாக திட்டியதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். காதலி உயிர் பிழைக்க மாட்டார் என்ற மனவேதனையில் இருந்த காதலன் தன்னையும் மாய்த்துக் கொள்ள துணிந்துள்ளார். 2 நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காதலிக்கு மேல் சிகிச்சைக்காக கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து திலகவதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் திலகவதி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மூளைச்சாவடைந்து சுயநினைவு இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். மகளை இழந்த தாய் காவல் நிலையத்தில் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் காண்போரை பதற வைக்கிறது. என் பொண்ணு வேலைக்கு போச்சா என் பையன் கூட்டின்னு போனா என் பொண்ணு நீதி அவன் எனக்கு சந்தேகம். அவனை பிடிச்சி ரிமைண்ட் பண்ணாதான் ஐயா நாங்க வாங்குவோம் பண்ணுவாடியே. இது வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம்யா. நர்சிங் படிக்க வச்சேன். என் பொண்ணு சடினால வேலைக்கு வர போது மாதிரி எடுத்துட்டு பையா பண்ண கொண்டுட்டாயா நீங்க என் தங்கச்சி பஸ் ஸ்டாண்ட் நின்று இருந்துக்குது. செம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் சத்தியகீதன் ஒரு பையன் வந்து என் தங்கச்சி வழிகட்டாமல் கூட்டும் போய் இல்லலூர் போகிற காட்டில் என் தங்கச்சி தள்ளிட்டான். அது சாவுக்கு இப்போ என் தங்கச்சி எல்லாம் இறந்துச்சு. அந்த சாவு எப்படி நடந்தது, அவன் திரும்ப தள்ளிட்டானா, எங்களுக்கு கொலை முயற்சியா எல்லாம் சந்தேகமாக இருக்குது. நாங்கள் எங்கள் தங்கச்சி பாடியை வாங்க மாட்டோம். அவனை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பாடியை அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன பண்ணணுமோ நாங்கள் சாலை முறையில் ஈடுபடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம். அவனை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் என் தங்கச்சி பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் ஆஸ்பத்திரியிலேருந்து. இந்த பாப்பா வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குது. வழக்கமாக ரெகுலராக ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்டு அது மாதிரி போய் வர நேரங்களில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பையன் 2-3 முறை கூப்பிட்டுருக்காப்புல. இது வந்து 2-3 மாதத்துக்கு கதை கூப்பிட்டுருக்காப்புல. அவங்க அம்மா கிட்ட வந்து பசங்க பாப்பா வந்து சொல்லியிருக்கு, இது மாதிரி வேலைலாம் வச்சுக்காதமா யார் கூட பழகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் போயிட்டு வந்துருக்குது. கடந்த 10ஆம் தேதி 11 மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதே செம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அது வந்து பேருந்துக்காக காத்துருக்குது. காத்திருக்க டைமில் வா போன்னு கூப்பிட்டுக்கிறான். அது வரல. அது எப்படியா வழிகாட்டு டைம் பேர் ஏற்றுனாங்கன்னு தெரில. பைக்கில் எப்படி ஏறுதுன்னு தெரில. ஏறியாச்சு. பைக்கில் வந்தவங்க கூட செம்பாக்கம் டு திருப்பூர் அந்த மெயின் ரோடு வழியாக வரல. இல்லலூர் ரோடு குறுக்கு ரோடு ஒன்று இருக்குது, அந்த காட்டு வழியாக போயிருக்கான். அங்கே போய் தான் அவன் தாக்கி தான் மண்டியில் அடிபட்டுச்சா அல்லது அவன் எதுவுமே தள்ளி விட்டு போட்டானான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. சந்தேகத்தின் பேரில் நாங்கள் வந்து அப்பயே புகார் கொடுத்தோம். புகார் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பாப்பா வந்து 1 வார காலமாக கோமா ஸ்டேஜ்லேயே இருந்தது. நேற்று காலை இன்னைக்கு காலை செத்து போச்சு, மரணம் அடைஞ்சு போச்சு. அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னாச்சு, எங்கள் பொண்ணு செத்து போனது காவல் நிலையத்து கேட்குறோம். அவனை விசாரிக்கிறான். இப்போ தான் வந்து அந்த பேக் இருக்கிற இடம், செல்லு இருக்கிற இடம், மெக்கானிக்கு யாராவது 100க்கு ஃபோன் பண்ணாங்களா, அவங்க அங்கே இருந்தவங்க அவங்களாம் இப்போ தான் விசாரிக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் விசாரிக்கிறீங்க. நாங்கள் எதாவது சொன்னாக்கா எங்களையே வந்து நீ யார் தனிநபர் விசாரணை பண்ணுறாங்க.
பொதுவான பிரச்சனைக்கு வந்தாக்கா அல்லது ஒரு உயிர் போச்சுன்னு வந்தால் தனிநபர் விசாரணை பிரித்து அவனை வந்து தனியாக தாக்குதல் செய்யணும் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை போலீஸ் ஈடுபடுது. அதாவது இது வந்து பாப்பாவுக்கு வந்து சரியான முறையான அந்த பையனுக்கு பாப்பாவோட நீதி கிடைக்கணும், பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படணும், பையனை வந்து விசாரித்து ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். சாலை மறியலையும் இருந்து நாங்கள் நீதி பெறத்துக்கு தயாராக இருக்கோன்ற சொல்லி வாய்ப்புக்கு இல்லை அப்படி தான் நாங்கள் விசாரித்தோம். அப்படி இல்லை 2-3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பேசந்தாவும் பொண்ணு வந்து வீட்டில் சொல்லியிருக்கு. அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு எனக்கு இன்னும் விருப்பம் இல்லைம்மா, அந்த பையன் ரொம்ப தொல்லை பண்ணுகிறான்னு சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் 3-4 மாதம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கூட்டின்னு போனோம் அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் லவ்வோ அல்லது 2 பேரும் போய் எங்கேயா போய் சுத்தந்தோ அது மாதிரிலாம் ஒன்றும் ஒரு சான்று எதுவும் இல்லை, விரும்பலை யாரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.